வணக்கம். தத்துவ சிந்தன் ஃபார்மா அவங்க ஐபிஓ அறிவிச்சிருக்காங்க. அந்த தகவல விரைவா இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசிச்சு என்னுடைய புரிதல் என்னன்னு பங்கு வைக்கிற வீடியோ மட்டுமே. என்னுடைய பார்வையில் என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் கம்பெனியில் இருக்குது அப்படின்னு சொல்கிற வீடியோ மட்டுமே. இந்த வீடியோவில் கம்பெனியுடைய தகவல் பார்க்கலாம். அவங்க என்ன பிஸ்னஸில் இருக்கிறாங்க, என்ன பொருட்கள் தயாரிக்கிறாங்க, கம்பெனி அறிவிச்சிருக்கிற ஐபிஓ தகவலான ஃபண்ட் சைஸ், டேட்ஸ், ப்ரைஸ் பேண்ட் என்ன, குறைந்தபட்ச முதலீடு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு, வரப்போகிற காசை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஐபிஓவில் எவ்வளவு பெர்சன்டேஜ் அலோகேஷன் இருக்குது, ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனைக்கு கொண்டு வராங்களா இந்த ஐபிஓவில், இல்லை அவங்களுடைய ஷேர்ஸ் ஏதாவது பிளெட்ஜ் செஞ்சுருக்காங்களா போன்ற தகவல். கம்பெனி கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை வழங்கியிருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஆப்ரேட்டிங் ரெவென்யூ, ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், பிஇ, அப்புறம் கடன் குறித்தான சில ரேஷியோவை பார்க்கறதுக்கான ஒரு முயற்சி. பெரும்பாலான மெட்ரிக்ஸ் நான் கால்குலேட் செய்ததுங்க. ஸோ அதில் தவறு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் தரப்பிலும் அதை இன்னொரு முறை செக் பண்ணி கொள்ளுங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ் விரைவாக பார்க்கலாம். இந்த கம்பெனி 1996ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி 154 ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த 154 ப்ராடக்ட்ஸை 5 குழுக்களாக பிரிக்கிறாங்க. அதில் முதலாவதாக ஸ்ட்ரக்சர் டைரக்டிங் ஏஜென்ட்ஸ், இரண்டாவது ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர் கேட்டலிஸ்ட், மூன்றாவது எலக்ட்ரோலைட் சால்ட்ஸ், நான்காவது ஃபார்மாசியூட்டிக்கல் மற்றும் ஆக்ரோகெமிக்கல் இன்டர்மீடியேட்ஸ், ஐந்தாவதாக அதர்ஸ் என்ற கேட்டகரியில் கொண்டு வராங்க. ஸோ இந்த 154 ப்ராடக்ட்ஸை இத்தனை கேட்டகரிஸ்குள்ளே பிரிக்கிறாங்க. இதில் முக்கியமாக எஸ்டிஎஸ் தான் அவங்களுக்கு பெரும்பாலான ரெவென்யூவை கொண்டு வருது. ஸோ ஒட்டுமொத்த வருவாயில் 40% இந்த எஸ்டிஏ கேட்டகரி தான் அவங்களுக்கு கொண்டு வருது. பிடிசி கேட்டகரி 27% ரெவென்யூவை கொண்டு வருது. எலக்ட்ரோலைட் சால்ட்ஸ் 1%, ஃபார்மா மற்றும் ஆக்ரோகெமிக்கல் இன்டர்மீடியேட்ஸ் 30% வருமானத்தை ஈட்டுது. கம்பெனி தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோலியம், ஃபார்மா, பெயிண்ட் மற்றும் கோட்டிங், ஆக்ரோகெமிக்கல், டைஸ் மற்றும் பிக்மெண்ட்ஸ், பர்சனல் கேர், அதுக்கு அப்புறமாக ஃப்ளேவர் மற்றும் ஃப்ராக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்கிறாங்க. இவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க. 25 நாடுகளுக்கு மேலே ஏற்றுமதி செய்கிறாங்க. அதில் சிலது யூஎஸ்ஏ, சைனா, ஜப்பான், ஜெர்மனி, யூகே மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா. இவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் எக்ஸ்போர்ட்லேருந்து தாங்க அதிகமான வருமானம் வருது. கிட்டத்தட்ட 71% இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் வழியாக தான் வருமானம் வருது. இவங்களுக்கு 2 சப்சிடரி கம்பெனிஸ் யூஎஸ்ஏ மற்றும் நெதர்லாண்ட்ஸில் அமைச்சிருக்காங்க. இந்தியாவில் 2 உற்பத்தி ஆலை இருக்குது. 2மே குஜராத்தில் இருக்குது. போர்ட் பக்கத்தில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஏற்றுமதி செய்வது ஈஸியாக இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கம்பெனியுடைய வாடிக்கையாளர் பட்டியலில் பார்க்கும்போது சில பிரபலமான கம்பெனிஸ் இருக்காங்க. மர்க், பேயர், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஐபாக்ஸ் கெமிக்கல்ஸ், லாரஸ் லேப்ஸ், எஸ்ஆர்எஃப் லிமிடெட், நவின் ஃப்ளூரின், ஓரியண்டல் ஏரோமேட்டிக்ஸ், அத்துல் லிமிடெட், மேக்மானி ஆர்கானிக்ஸ் மற்றும் திவிஸ் லேபரட்டரி. ஸோ சில பிரபலமான கம்பெனிஸும் இவங்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க. கம்பெனியுடைய ஐபிஓ தகவல் விரைவாக பார்க்கலாம். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற விலை லோவர் பேண்ட் ரூ. 1083, அப்பர் பேண்ட் ரூ. 1083, லாட் சைஸ் 13 யூனிட்ஸ். ஸோ குறைந்தபட்சம் 13 ஷேர்ஸ் நம்ம வாங்கணும் இந்த ஐபிஓவில். அதற்கு பிறகு 13 வாங்கலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 13ஆக. ஸோ குறைந்தபட்சம் நம்ம அப்பர் பேண்டில் பிட் பண்ணுறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் நம்ம செலவு செய்ய வேண்டியது ரூ. 14,079. இந்த ஐபிஓ வழியாக புது ஷேர்ஸ் உள்ள வருதுங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவாக 2250 மில்லியன் ரூபாய்க்கு உள்ள வருது ஷேர்ஸ். ஸோ இது அப்பர் பேண்டுக்கு விலை போகும் பட்சத்தில் 2 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் புதிதாக மார்க்கெட்டுக்குள்ளார வரும். கோடியில் பார்க்கும்போது 225 கோடி ரூபாய்க்கு புது இஷ்யூஸ் வருது. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் அல்லது ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை விற்பனைக்கு கொண்டு வருவது தான் ஆஃபர் ஃபார் சேல். ஸோ அது வழியாக 2750 மில்லியன் ரூபாய் வரைக்கும் வருது. க்ரோர்ஸில் பார்க்கும்போது 275 கோடி ரூபாய். இது அப்பர் பேண்டுக்கு விலை போகும் பட்சத்தில் 2.5 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும். ஸோ ஒட்டுமொத்த ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது 5000 மில்லியன் ரூபாய் அல்லது 500 கோடி ரூபாய் இந்த ஐபிஓடைய ஃபண்ட் சைஸ். ஐபிஓடைய டைம் டேபிள், ஐபிஓ ஜூலை 16ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஜூலை 20ஆம் தேதி பிட்டிங் முடிவடையுது. ஜூலை 26ஆம் தேதி முடிவெடுக்கிறாங்க யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது. ஜூலை 27ஆம் தேதி கிடைக்காதவங்களுக்கு ரீஃபண்ட், 28ஆம் தேதி கிடைத்தவர்களுக்கு டிமேட்டில் ஷேர்ஸ் போடப்படும், 29ஆம் தேதி ட்ரேடிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி.
ப்ரொமோட்டர்ஸ் தகவல் அஜய் குமார் பட்டேல், சிந்தன் நிதின்குமார் ஷா அவர் தான் எம்டி. அதற்கு அப்புறமாக ஷேகர் ராசிக்லால் சொமானி இவங்களும் அவங்களுடைய ஷேர்ஸை சிலது விற்பனைக்கு கொண்டு வராங்க ஆஃபர் ஃபார் சேல் வழியாக. ப்ரொமோட்டர்ஸ் கையில் இப்போ 80% ஸ்டேக் இருக்குது. அதாவது ஐபிஓக்கு முன்னாடி 80% ஸ்டேக் கம்பெனியில் வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் அல்லாதவங்க, அதாவது ப்ரொமோட்டர்ஸ் குரூப்பை சார்ந்தவங்களும் சில பேர் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனைக்கு கொண்டு வராங்க. அந்த பட்டியல் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சரிங்க, ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை ஏதாவது பிளெட் செஞ்சுருக்காங்களான்னு பார்க்கும்போது எந்த ஷேர்ஸும் இது வரைக்கும் அவங்க பிளெட் செய்யலை. ஸோ அது ஒரு பாசிட்டிவான செய்தியாக பார்க்கலாம். வரப்போகிற பணத்தை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க? புது இஷ்யூ வழியாக வரப்போகிற பணம் தான் கம்பெனிக்கு போகும். ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வரப்போகிற பணம் வந்து எந்த ஷேர் ஹோல்டர் அதை விற்பனை செய்கிறாரோ அவருக்கே அந்த பணம் போயிடும். ஸோ கம்பெனிக்கு வராது. ஸோ இந்த ஐபிஓவில் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 225 கோடி ரூபாய் கம்பெனிக்கு வருது. ஸோ அதை வைத்துக்கொண்டு கம்பெனி அவங்களுடைய உற்பத்தி ஆலை விரிவாக்கம் செய்கிறாங்க. குஜராத் தஹேஜ்ன்ற இடத்துல இருக்கிற அவங்களுடைய உற்பத்தி ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு செலவு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அதற்கு அப்புறமாக வதோதரா, அதுவும் குஜராத் மாநிலத்தில் R&D ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அதையும் விரிவாக்கம் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தவிர ஜெனரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காக பயன்படுத்துவோம்னு அறிவிச்சிருக்காங்க. சரிங்க, ரீட்டைல் போர்ஷனுக்கு, அதாவது 2 லட்சத்துக்கும் குறைவாக அப்ளை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ரீட்டைல் போர்ஷனில் வருவாங்க. ரீட்டைல் கேட்டகரியில் அவங்களுக்கு 35% ரிசர்வேஷன் இருக்குது. அது ஒரு பாசிட்டிவான சைன் தான். நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷனுக்கு 15%, குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 50% ரிசர்வேஷன் இருக்குது இந்த ஐபிஓவில். சரிங்க, கம்பெனி அவங்களுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அதை கன்சால்டேட்டட் செய்து இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அனைத்து நம்பர்ஸும் இதில் மில்லியன் ருப்பீஸுங்க. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு லைன் ஐட்டமும் டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முயற்சிக்கலாம். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு ஆண்டு அதிகரிக்குது, பாசிட்டிவ் சைன் தான். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் மற்றும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் ஆண்டிற்கு ஆண்டு அதிகரிக்குது. ஸோ அதுவும் பாசிட்டிவான சைன் தான். ஸோ ஒவ்வொரு லைன் ஐட்டமும் டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முயற்சிக்கலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளவு அதிகரிக்குது ஆண்டுன்னு பார்க்கும்போது 2019 2021 காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் CAGR வழியாக பார்க்கும்போது ஆண்டிற்கு 21% அதிகரிக்குது. கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 14% அதிகரிச்சிருக்கு. இபிட்டா, அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், இபிட்டான்றது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். ஸோ அதுவும் அதிகரிக்கிறது, பாசிட்டிவ் சைன் தான். அதே மாதிரி இபிட்டா மார்ஜின், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு ஆண்டு அதிகரிக்கிறது, பாசிட்டிவான சைன் தான். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு அதிகரிக்குது கடந்த 2019 2021 வரைக்கும் பார்க்கும்போது CAGR வழியாக ஆண்டிற்கு 40% அதிகரிக்குது. கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 20% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது. எவ்வளவு அதிகரிக்குதுன்னு பார்க்கும்போது 2019 2021 CAGR வழியாக ஆண்டிற்கு 60% அதிகரிக்குது. கடந்த ஆண்டு மட்டும் 38% அதிகரிச்சிருக்கு. ROE மற்றும் ROCE, ROE வந்து ரிட்டர்ன் ஆன் equity, ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இது எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. ROE பார்த்தீங்கன்னா 2019 20 அதிகரிச்சிருக்கு. 2020 21 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ROCE பார்க்கும்போது 2019 2020 அதிகரிச்சிருக்கு பாசிட்டிவாக. 2021 கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க இந்த 2 மெட்ரிக்கும். கம்பெனியுடைய கடன் பற்றி பார்க்கும்போது 700 மில்லியன் கிட்டத்தட்ட, இதெல்லாமே மில்லியன் ருபீஸுங்க. ஸோ கடந்த 3 ஆண்டுகளாக பார்க்கும்போது அந்த 700 மில்லியனுக்கு அரௌண்டாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க கடன். ஸோ கடன் பெருசாக இந்த ஐபிஓ வழியாக அவங்க எதுவும் குறைக்க போகிறதில்ல அப்படின்றது என்னுடைய புரிதலுங்க. இருந்தாலும் அந்த ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸில் டெப்ட் சிலது அடைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக தான் இருக்கும்னு என்னுடைய புரிதல். ஆனால் பெருசாக வரப்போகிற பணத்தை அவங்க கடன் அடைக்க மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன பின்னணி. கம்பெனி கடன் எடுத்து அந்த கடனுக்குரிய வட்டியை கட்டுவதற்கான கெப்பாசிட்டி அந்த ஆண்டிலிருந்து வந்த வருவாயில் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறது தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இது எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. இது பார்க்கும்போது 2019 8, 2020 12.7, 2021 14 இருக்கு. ஸோ அதிகரித்து கொண்டே வருவது பாசிட்டிவாக கருதலாம். டெப்ட் டு எக்விட்டி ரேஷியோ இது எவ்வளவு குறைவாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. 2019 0.9, 2020 0.7, 2021 0.5. ஸோ குறைந்து கொண்டே வருவது பாசிட்டிவான சைன் தான். அதே மாதிரி டெப்ட் டு அசெட் ரேஷியோவும் எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது. 2019 38, 2020 32, 2021 24. ஸோ இதுவும் குறைந்து கொண்டே வருவது பாசிட்டிவாக பார்க்கலாம்.
ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இது நான் கால்குலேட் செய்யலைங்க. கம்பெனி அவங்களுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்ததை அப்படியே எடுத்திருக்கோம். அதன்படி பார்க்கும்போது 2019ல் 10, 2020ல் 18, 2021ல் 26. ஸோ இதுவும் அதிகரிக்குது. பாசிட்டிவான சைன் தான். ஸோ இப்போ நம்ம இதை வைத்துக்கொண்டு பிஇ கால்குலேட் செய்யறதுக்கான ஒரு முயற்சி. பிஇ கால்குலேட் பண்ணணும்னா ஷேர் பிரைஸ் வேணும். இப்போதைக்கு நம்ம இந்த ஐபிஓடைய அப்பர் பேண்டை ஷேர் பிரைஸாக எடுத்துக்கலாம். 1083. ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கிடச்சிருக்கு. போன ஆண்டு இருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு 26. ஸோ அதை வைத்துக்கொண்டு பிஇ கால்குலேட் செய்யும்போது நமக்கு கிடைத்தது 41.6. இது வந்து ஐபிஓக்கு முன்னாடி இருக்கிற பிஇ. இப்போ ஐபிஓக்கு பிறகு நம்ம கால்குலேட் செய்யணும். ஏன்னா புதுசா ஷேர்ஸ் உள்ள வருது. ஸோ அப்போ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 26லேருந்து 23.6ஆக குறையுது. அதை வைத்துக்கொண்டு பிஇ கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 46ஆக வருது. சரிங்க. கம்பெனியுடைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அவங்களுடைய பியர்ஸ் கூட கம்பேர் செய்கிறதுக்கான ஒரு முயற்சி பிஇ. அதன்படி பார்க்கும்போது இவங்களுடைய இண்டஸ்ட்ரியில் அதிக பிஇ வச்சிருக்கிறது 77.4, குறைந்தபட்சம் பார்க்கும்போது 25.6, சராசரியாக 56. ஸோ சராசரியை விட குறைவாகத்தான் நாம கால்குலேட் செஞ்ச பிஇ வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்க. இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் கூட ஒரு சின்ன கம்பேரிசனும் இருக்குது. இவங்களுடைய இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் பட்டியல் கம்பெனி கொடுத்துருக்கிற லிஸ்ட்டுங்க இது. ஸோ இதன்படி பார்க்கும்போது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அதிகமாக இருக்கிறது ஆல்கைல் அமைன்ஸ். அவங்களுக்கு ₹145 இருக்குது ஒரு ஷேருக்கு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். அதற்கு அப்புறமாக பார்க்கும்போது 52 நவீன் ஃப்ளூரின். நவீன் ஃப்ளூரின் வந்து இவங்களுடைய ஒரு கஸ்டமரை நம்ம இப்போ தான் பார்த்தோம். அதற்கு அப்புறமாக 39 ஃபைன் ஆர்கானிக்ஸ், 30 ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். இது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். பிஇ பார்க்கும்போது இருக்கிறதுலே குறைவான பிஇ யாருக்கு இருக்குன்னு பார்க்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்கைல் அமைன்ஸ்க்கு தான் இருக்குது. அதை தொடர்ந்து 29ஆக ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். சரிங்க. இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. பெரும்பாலான மெட்ரிக்ஸ் நான் கால்குலேட் செய்தது. இது இன்னொரு முறை உங்கள் தரப்புலேருந்தும் சரிபார்த்து கொள்ளுங்க. தவறு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கூடுதலான இந்த தகவல் ஏதாவது இந்த ஐபிஓ பற்றி தெரியும், இல்லை கம்பெனி பற்றி தெரியும்னா தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. வணக்கம்.